பதஞ்செய்யும் பால்வண்ணன் மேனி பகலோன் இதன் செய்யும் முத்துடல் எங்கும் புகுந்து குதன் செய்யும் அங்கியின் கோபம் தணிப்பான் விதன் செய்யுமாறே விதித்து ஒழிந்தானே. என் அன்புள்ள தமிழ் மக்களே, என் காலை வணக்கம். என் குருநாதர் மகரிஷி அவர்களின் பெருங்கருணையினால் அவர்கள் ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் சென்ற வகுப்பு காயகல்பம் என்ற பகுதியை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நம்ம இன்னும் பயணிக்கலாம். நம்ம உடலை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த சிற்றின்பத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும், எவ்வளோ அனுபவிக்க வேண்டும், அதற்கு ஏன் கால நியதி உண்டு என்றும், அதே சமயத்தில் இந்த காயகல்ப பயிற்சியை பயன்படுத்தி இந்த பேரின்ப வாழ்க்கைக்கு எப்படி எடுத்து செல்ல முடியும் என்று திருமூலர் வாக்கின்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ இந்த பேச்சு தொடரில் முதலில் சொன்ன பாடல் பதஞ்செய்யும் பால்வண்ணன் மேனி பகலோன். இந்த பாடல் இரண்டாம் தந்திரத்தில் கரு உற்பத்தி என்று சொல்லப்படுகிற கர்ப்பகிரிகை என்ற தலைப்பில் வருகிறது. சென்ற பேச்சு தொடரில் காயகல்ப வித்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சுருக்கமாக சொன்னேன். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஏன் செய்யணும், அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னேன். அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் சொல்லிவிட்டு இந்த பாடலை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அப்போ உடம்பு அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படி சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. நம்ம தமிழில் ரெண்டு பழமொழி உண்டு. கிட்டாதன வெட்டன மர. இன்னொரு பழமொழி அதுக்கு நேர் மாறாக இருக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இந்த காயகல்ப வித்தையில் அந்த காலத்தில் சித்தர்கள் ரசவாத வித்தை என்று ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அது பரவலாக சித்திர இலக்கியத்தில் பேசப்படுகிறது. அதாவது மூலிகை வைத்து உலோகங்களை கலந்து இந்த பஸ்பம் என்ற ஒரு மருந்தை தயாரித்து அதை அளவோடு உண்டு வந்தால் நம்ம வாழ்நாளை நீட்டிக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது.
இந்த பதஞ்சலி எழுதின யோக சூத்திரத்தில் இது போன்ற விஷயங்கள் நிறையாக இருக்கின்றன. திருமூலர் அதை பற்றி பேசியிருக்காரா என்று, அந்த மாதிரி வித்தையை திருமூலர் பேசியிருக்காரா என்று பார்த்தால் இதுவரை எனக்கு கண்ணில் படலை. அவர் பாடின பாடல் போன வகுப்பு பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல் அதான் உடம்பை வந்து எப்படி கல்பம் பண்ணது. காயக்கல்பம் என்னென்னா, காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் உறுதிப்படுத்துவது. கல்ப விருட்சகம் எவ்வளோ நாள் இருக்கும்? பல வருஷ காலம் இருக்கும். நல்ல உறுதியான மரமும் கூட. அதுபோல் நம்ம உடம்பையும் வளப்படுத்தி அதிக நாள் வைத்து கொள்ளுறதுக்கு உள்ள பயிற்சி தான் காயக்கல்ப பயிற்சி. ஸோ அந்த பயிற்சியை பற்றி தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடியிருக்கார். அதனால் இந்த தங்க பசம் வெள்ளி பசம் இந்த மாதிரி வித்தையெல்லாம் இருந்துன்னு சொல்கிறாங்களோ ஒழிய அதை பற்றி இப்பெல்லாம் எந்த விதமான நூல்களும் கிடையாது, அதுக்கு ஆதாரங்களில் எப்படி செய்கிறதும் தெரியாது. அப்படி யாராவது செஞ்சு நான் செஞ்சிட்டேன், இதை நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்பிக்கை வராது. அதுக்கு நம்ம ஏங்கி இருக்கிறத விட என்ன கிடைக்குதோ, என்ன நமக்கு இப்போது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சாதனை, அதை உடம்பு, அதை வைத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி சொன்னது. அதை கிட்டாதன வெட்டன மர. இந்த ரசவாத வித்தையை பற்றி நம்ம மறந்துடுவோம். ஏன்னா அது நம்ம கண்டுபிடிக்கவோ அதுக்கு தகுந்த ஆசானை கண்டுபிடிக்கிறதோ குருவை கண்டுபிடிக்கிறதோ முடியாது அந்த காலத்தில். அதனால் அந்த பயிற்சியை மறந்துடுவோம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அந்த பயிற்சி, அந்த பயிற்சியை முயற்சி செய்தால் அதற்கு பலன் உண்டு. எனக்கு தான் அந்த முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இந்த பயிற்சியை சொல்லி கொடுத்த வேதாத்திரி பெரும் மகரிஷி அவர்களை நாம் என்றென்றும் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு புரட்சியை இந்த காலத்தில் உண்டு பண்ணார். வள்ளலார் வாழ்ந்து காமித்தார். கடைசியில் ஒரு பேச்சில் சொன்னார் தன்னுடைய தோழர்கள்கிட்ட, இந்த யோக சாதனை எல்லாராலும் செய்ய முடியாது அப்படின்னோட அவர் சொன்னார். நீங்கள் இந்த ஒரு படம், இந்த வள்ளலார் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவருடைய இந்த டயலாக் வரும். அவர் அடைந்த ஒரு நிலையை மற்றவங்கள் அடையிறதுக்கு முடியாது அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லி முடித்தார். நான் ஒன்று குறையாக சொல்ல வரல. அதனால் மக்களிட அன்பு செலுத்துங்க, ஜீவகாரணியம் செய்யுங்க அப்படின்னு மக்களுடைய மனதை திசை திருப்பிட்டார். அந்த இயக்கம் நல்ல முறையில் போயிட்டுருக்குது. நல்லா வாழட்டும். ஆனால் அதற்கு பிறகு வந்த வேதாத்திரி மகரிஷி மக்களுக்கு எளிய முறையிலே பயன்படுமாறு இந்த பயிற்சியை நமக்கு சொல்லி கொடுத்தது அவருடைய பெருங்கருணையாகும். அதற்கு வேண்டிய உபகாரம் என்ன? உபகரணம் நம்மளுடைய உடம்பு. ஒன்றும் பண்ண வேணாம், எங்கேயும் போக வேணாம். நமக்கு இறைவன் கொடுத்த உடம்பு. இந்த உடம்புக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. முறையாக கற்றுக்கிட்டு சிறிது நேரம்தான், காலை மாலை முடிந்து வரலாம். ஸோ இந்த கிடைத்த உடம்பை எப்படி பண்படுத்தி நம்ம இல்லற வாழ்க்கையை நல்லா அனுபவிக்க வேண்டும் என்றும்,
அதே சமயத்தில் பேரின்ப வாழ்க்கைக்கும் வித்திட்டு அதை நோக்கி முன்னேற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு கல் ரெண்டு மாங்காய் மாதிரி. இந்த காயக்கல்ப வித்தையை பயின்றால் அதில் வரக்கூடிய பலன் என்னென்னா, ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி. சிற்றின்பத்தையும் நல்லா அனுபவிக்கலாம், பேரின்பத்தையும் நோக்கி பயணிக்கலாம். ஏன்னா அதற்கு முக்கியமானது வலிமையான வித்து. அந்த வித்துவை பண்படுத்த வேண்டும். வயது ஆக ஆக நமக்கு வித்து அதனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குங்கள, அந்த சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சமாக மாறுறது ரத்தம். என்ன, கொஞ்சமாக மாறுறது ரத்தம், மீதியெல்லாம் கழிவு பொருளாக வெளியே வந்துவிடும். அப்புறம் பல துளி ரத்தம்தான் சேர்ந்து இந்த வித்து உண்டு பண்ணுது. பல துளி ரத்தம் ஒரு துளி விந்து என்று சொல்லுவார்கள். ஒரு துளி விந்து வெளியே போச்சுன்னா அதற்கு சமானம் பல துளி விந்து வெளியே போகிறதுக்கு அடையாளம். ஆகையினால இந்த சிற்றின்பத்திலேயே மூழ்கி கொண்டிருந்தால் உடல்நலம் கெட்டு வயதினுடைய அளவு குறைந்து நம்மளுடைய வாழ்க்கை சுருங்கிவிடும். அப்பொழுது இந்த பேரின்பத்தை பற்றி நினைக்க முடியாது, அதில் கொஞ்சம் கூட முன்னுக்கு வர முடியாது. ஆகையினால தான் சிற்றின்பமும் வேணும், ஆனால் அளவோட. ஆனால் முக்கியமான குறிக்கோள் பேரின்பம் வேணும். விண்ணின்று இழிந்து வினைக்கிடாய் மெய்க்கொண்டு தன்னின்று தாளை தலைக்காவல் முன்வைத்து என்று சொல்கிறார் இல்லையா. நான் சொல்லியிருக்கேன்ல, இறைவனானது ஜோதி வடிவமாக இருந்து படிப்படியாக கீழ்நிலைக்கு வந்து பிரம்மனை படைத்து அவர் மூலமாக படைத்தல் தொழிலை செய்து வருகிறார். தன்னுடைய நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு வர்றார் படிப்படியாக. எதற்காக? நம்மளை கரை தேத்துவதற்காக. நமக்கு வழி காமிக்கிறார். இந்த உடம்பு ஒரு ஆலயம், இந்த ஆலயத்தை பண்படுத்த வேண்டும். அந்த ஆலயத்தை பண்படுத்தினாதான் இந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்று சொல்லுகிறார் இல்லையா, அதுதான் இந்த காயக்கல்ப பயிற்சி. அதாவது அந்த முறைகளில் காயக்கல்ப பயிற்சியும் ஒன்று என்று சொல்லலாம். அதாவது யோகாசனம் எல்லாமே அடங்குதில்ல. பொதுவாக சொன்னால் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்று சொன்னால் இந்த அட்டாங்க யோகம் எல்லாமே இதில் வரும். அப்படி வரும் பொழுது இந்த காயக்கல்ப பயிற்சியும் அதனோட சேர்ந்து வருது. அதாவது இந்த மூன்றாம் தந்திரத்தில் வரிசைப்படி என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல என்ன சொல்கிறார், அட்டாங்க யோகத்தை பற்றி சொல்லிடுறாரு. அதன் பிரகாரம் கொஞ்சம் மேல்நிலைக்கு சென்று இன்னும் சில பயிற்சிகளாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த அட்டாங்க யோகத்தில் இதெல்லாம் வரல. அதாவது இந்த பந்தம், மூலபந்தம் என்று சொல்லக்கூடிய பந்தம், அப்புறம் உத்தியான பந்தம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி
பயிற்சிகள், அப்புறம் அஸ்வினி முத்திரை யோகம், அதுவும் கேசரி யோகம், இதெல்லாம் கொஞ்சம் காயசித்தி உபாயம் என்ற பகுதியில் சொல்கிறார். அதாவது கேசரி யோகம் என்ற பகுதியிலையும் வருது. இது கொஞ்சம் மேல்நிலை. அதனுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம போன வகுப்பு பார்த்தோம். ஸோ உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்றால் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார்கிட்ட தெரிஞ்சிருப்பார்னா அவருடைய குருநாதர் நந்தி தேவர்கிட்ட தெரிஞ்சிருப்பார். அதை வைத்து உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அப்போது அதை வைத்து நானும் ரொம்ப நாளாக உயிரோட, அதாவது 3000 ஆண்டுகள் இருந்தேன்னு சொல்கிறார் இல்லையா. அது என்ன பண்ணியிருப்பார்னா ஒவ்வொரு உடம்புலேருந்து இன்னொரு கூடு விட்டு கூடு பாய்ந்து 3000 ஆண்டுகள் வரை இருந்திருப்பார். ஏன்னா உடல் அவ்வளோ நாள் இருக்காது. அந்த வரலாறு அவள் நமக்கு தெரியதில்லை. நமக்கு தெரிந்த வரலாறு, அவருக்கு பேர் சுந்தரனார்னு பேர், அவர் திருமூலர் ஆனார் என்று சொல்லப்படுகிறது, அது தெரியும். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர்லேருந்து எந்த உடலில் போனாரோங்கிறது நமக்கு என்ன தெரிய போகுது. கடைசி காலத்தில் அவர் சிதம்பரத்துலேயோ, அதாவது அவர் அடக்கமானது சமாதி அடைந்த இடம். சில பேர் சிதம்பரம் சொல்கிறாங்க, சில பேர் திருவாடுதுறை சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவர் இறக்கும் பொழுது, அதாவது இறப்புன்னு சொல்லக்கூடாது. இந்த யோகிகளை இறந்தார்கள் சொல்லவே கூடாது. சமாதி அடைந்தார்கள் என்று தான் சொல்லணும். அப்படி சமாதி அடையும் பொழுது அவர் எந்த உடம்பில் அவர் புகுந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவரே வள்ளலார வந்திருக்கலாம். ஏன்னா வள்ளலார் காலத்துக்கும் அவர் காலத்துக்கும் இடைவெளி ரொம்ப அதிகம். ஆக இடையில் பல அவர் மாணிக்க வாசகர் மூலமாக வந்திருக்கலாம். என்ன, அப்புறம் வள்ளலார் மூலமாக வந்திருக்கலாம். ஸோ அந்த ஆத்மா இருக்குதே, அவர்கள் சமாதி அடைந்த பிறகு அவர்கள் அந்த ஆத்மா தகுந்த சூழ்நிலை, தகுந்த உடம்பை பார்த்து கொண்டு இருக்குமா. உலக மக்களுக்கு பணி புரியும் பொருட்டு அவர்கள் உடலில் பூந்து விடுவார்கள் என்று நான் சில படிச்சிருக்கேன். மரணத்திற்கு பின் மனித நிலை அப்படிங்கிறத பற்றி அந்த மாதிரி புத்தகத்திலலாம் நான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது நிறையா. எனக்கு இப்போது நம்ம வருவோம் இந்த மெயின் சாப்டர், மெயின் கருத்துக்கு. இப்போ இந்த உடல் இருக்குது, அதை பக்குவப்படுத்துகிறோம். இந்த பக்குவப்படுத்தனுடைய காரணம் விந்துவை நல்ல வலிமையுடன் நல்ல அளவுடன் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொள்வதற்கு இந்த பயிற்சி செய்யணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும். அதாவது சிற்றின்பத்தில் போகலாமா, அது ஆன்மீக வாழ்க்கைக்கு போகிறது சிற்றின்பம் ஒரு தடையாக இருக்குமா என்று ஒரு கருத்து இருக்கும். திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி பயணம் செல்லும் பொழுது குடும்ப வாழ்க்கையை மறக்க வேணாம், குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சன்னியாசியாக போய் திருமணமாகாமல் யோகியாக சென்று இங்கே ஆன்மீக வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்று, அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லவே இல்லை. திருமண வாழ்க்கையில் புகுந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லற இன்பத்தில் முறைப்படியாக
ஈடுபட்டு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் அனுபவிக்கணும், ஏன் இந்த சிற்றின்பத்தில் நாட வேண்டும், ஈடுபட வேண்டும், அதன் காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பாடல். உடம்புல சக்கரங்களும் சொன்னேன் இல்லையா, மூலாதாரம் முதற்கொண்டு ஆண்யை சகசரம் தரை வரையிலும். இந்த சக்கரம் கீழே இருந்து மேலே போக போக வெப்பநிலை குறைந்து கொண்டு போகும். மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது அது அக்னி என்று சொல்லுவார்கள். என்ன, அவ்வளோ உடம்பு தகனமாக இருக்குமா, சூடாக இருக்குமா. மூலாதாரத்தில் இருக்கிற அக்னிக்கு பேர் மூலாக்னின்னு பேர். அது அங்கே அதிகமாக இருக்க இருக்க உடம்புக்கு நல்லதல்ல. என்ன, அந்த அக்னி வேகத்தை குறைக்க சொல்கிறார். அதற்காக அதிகமாகவும் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அக்னியை முழுவதுமாக குறைக்கக்கூடாது. அது இன்னும் வேறு விஷயமாக கொண்டு போயிடும். உடலில் அந்த குறிப்பிட்ட உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது, கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வித்துக்கு உண்டு. அதனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த வித்துனுடைய டெம்பரேச்சரை தெரியுமா, அந்த உஷ்ணநிலை, அது நம்மளோட உடல்நிலைய உஷ்ணநிலையை விட அதிகமாக. அப்படின்னா பார்த்தீங்களேன், அவ்வளோ வேகம் கொண்டது, அவ்வளோ உஷ்ணம் கொண்டது. அதாவது பன்மடங்கு என்று வேணும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வித்து தான் சுக்கிலம் என்று சொல்லப்படுகிற வித்து, சுரோதினி என்ற சொல்லப்படுகிற முட்டையுடன் சேர்ந்து ஒரு சிசு, என்சான் உடம்பு என்ற சிசுவை உண்டு பண்ணுகிறது. என்ன, அதற்கு இந்த இல்லற வாழ்க்கை மிகவும் முக்கியம். என்ன, இல்லற வாழ்க்கையில் நன்கு அனுபவிப்பவர்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இந்த சிற்றின்பம் எவ்வளோ முக்கியமானது, ஏன் முக்கியமானது என்று இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ இந்த பாடலை பார்ப்போம். பதம் செய்யும் பால்வண்ணன் மேனி பகலோன். இதன் செய்யும் மொத்துடல் எங்கும் புகுந்து குதன் செய்யும் அங்கியின் கோபம் தணிப்பான் விதம் செய்யுமாறை விதித்து ஒழிந்தானே. இந்த முதல் வரிக்கு என்னன்னா, பதம் செய்யும். பதம் செய்யனா நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு, நம்மளை பக்குவப்படுத்தி தொடர்ச்சியாக தினமும் மணிதோறும் நாள்தோறும் நம்மளை பக்குவப்படுத்தி வருகின்ற பால்வண்ணன் மேனி பகலோன். பால்வண்ணன்னா நல்ல பால் நிறம் பொருந்திய வண்ணனாக, சூரிய பிரகாசம் அதிலிருந்து அந்த ஒளி தோன்றும் இல்லையா, அந்த ஒளியுடன் பிரகாசிக்கின்ற, சூரிய ஒளி போன்ற ஒளியுடன் பிரகாசிக்கின்ற மேனியுடைய சிவபெருமான். பகலோன்னா இங்கே சிவபெருமான். பதம் செய்யும் பால்வண்ணன் மேனி பகலோன். இதம் செய்யும் மொத்து உடல் எங்கும் புகுந்து. இதம் செய்யும் ஒத்து உடல், இதம் செய்யும் ஒத்து உடல் எங்கும் புகுந்தும்.
நமக்கு நன்மை இதம் செய்யுங்கிறத நன்மை செய்கிறது. நன்மை செய்யும் பொருட்டு நம்ம உடம்பு பூராமே அவர் புகுந்து இருக்கிறார். உடம்பு பூராமே இருக்கிறார். இதம் செய்யும் ஒத்து உடல் எங்கும் புகுந்து, அப்படின்னா எங்கும்னா உடம்பு பூராமே அவர் பரவி இருக்கார். ஓகே. குதம் செய்யும் அங்கியின் கோபம் தணிப்பான். இதுதான் இப்போ இந்த பாடலில் முக்கியமான அடி. இதுதான் சொல்ல வரேன். குதம் செய்யும், குதம் இருக்கிற இடம் குதஸ்தானம், அந்த இடத்துல என்ன இருக்குது? மூலாக்னி இருக்குது. கோபம் தணிப்பான். அந்த கோபம்னா இங்கே வந்து வேகம், அக்னியுடைய வேகம். அந்த வேகத்தை குறைக்கணும். அந்த அந்த அக்னியுடைய தன்மையை, வேகத்தை தணிப்பதற்கு, அதான் கோபம் தணிப்பான். அந்த மூலாகினுடைய வேகத்தை குறைத்து தணிப்பதற்கு என்ன விதம் செய்யுமாறே விதித்தொழிந்தானே. இன்பத்தை, சிற்றின்பத்தை நாடி செல்லுங்கள். அதனால் அந்த சிற்றின்பம் பெரும் சிற்றின்பத்தை அடையக்கூடிய ஒரு நியதியை அமைத்து நமக்கு எல்லாம் அருளினான் என்று இந்த பாடலுடைய பொருள். அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு? திருமூலர் என்ன சொல்கிறாரு? சிவபெருமான் இப்படி சொல்கிறாரு. அவரே வந்து சிற்றின்பத்தை அனுபவியுங்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த மூலாகினியுடைய வேகம் தனியும். அது அதிகமாக இருந்ததுன்னா உடலுக்கு நல்லதல்ல. அதுக்கு தான் நம்மளோட சொல்லுவாங்க, தகுந்த வயதில் கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன இல்லைன்னா அது பின்னாடி கஷ்டம் அப்படிம்பாங்க. ஆனால் சொல்ல தெரியாது. நம்ம இப்போ மக்கள் நம்ம இந்தியாவில் என்னென்னா, அந்த காலத்தில் இப்போ தான் திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகுது. அப்போல்லாம் என்னென்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அப்போ காலத்தில் என்ன நடக்கணும் அதெல்லாம் நடக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் உடம்புக்கு கஷ்டம் அப்படிம்பாங்க. என்ன கஷ்டம்னு சொல்ல தெரியாது. என்ன கஷ்டம் வரும்னு சொல்ல தெரியாது. ஆனால் கஷ்டம் அப்படிம்பாங்க. இப்போ தெரியாது உனக்கு அப்படிம்பாங்க. போக போக தான் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த தகுந்த வயதில் திருமணம் செய்யலைன்னா அதனுடைய துன்பத்தை, அதனால் வரக்கூடிய துன்பத்தை பின்னாடி விளைவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது காரணம் சொல்ல தெரியாது. அது நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன பரம்பரையாக அது வருது, அந்த வழிமுறை வாழ்க்கை. ஆனால் அதுக்கு சரியான காரணம் சொல்ல தெரியாது. அந்த காரணம் சொல்ல தெரியாதனால தான் நிறைய பேர் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு வாழ்க்கையை. ஸோ ஆக இந்த பாடல் இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா, இந்த காயக்கல்பு செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அந்த விந்து வளர்ச்சி, விந்துனுடைய தன்மை நல்லா மேல்நிலைக்கு செல்லும் பொழுது அந்த விந்துவை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஒன்று, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை மூலமாக சிற்றின்பத்தை நாடி முறையாக பயன்படுத்தி மூலாக்கினி இந்த அக்னியினுடைய வேகத்தை குறைக்க வேண்டும் என்றும், அதுவே இந்த தியான பயிற்சி மூலமாக இந்த சுழுமுனை நாடி அது என்ன ஆகுனா, அந்த தியான பயிற்சி கற்றுக்க பிறகு இந்த அக்னியானது அந்த விந்துன்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்ன ஆகுமா, விந்து வத்தி போயிடுமா. விந்து வத்தி அக்னியாக மாறி அந்த சுழுமுனை என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதை இருக்குதுல்ல, ராஜவீதி, இந்த முதுகந்தண்டு வழியாக செல்லக்கூடிய அந்த சுழுமுனை மார்க்கமாக மேல் நோக்கி சென்று அந்த சிவன் சக்தியும் இரண்டும் ஒன்றரை கலப்பது சகசர தலத்தில். அப்பொழுது அந்த பேரின்ப நிலை வரும் என்று சொல்லப்படுகிறது. நாதம் என்பது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க,
விந்து என்பது அதுக்கு நேரம் என்ன தெரியுமா? வெண்ணிறம். நாதம் என்பது செந்நிறம். அதாவது விந்து என்பது வெண்மையாக தான் இருக்கும், சுக்கிலம் வெண்மையாக இருக்கும். ஒரு இது இந்த விந்துவையும் அதாவது சுக்கிலத்தையும் இந்த செமினல் ஃப்ளூயிடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதையும் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். செமினல் ஃப்ளூயிடு உற்பத்தி ஆகிற இடம் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த விந்து உற்பத்தி ஆகிறது டெஸ்டிக்கிள்ஸ். இந்த சுக்கிலம் என்பது தான் டெஸ்டிக்கிளில் உற்பத்தி ஆகுது. அதில் தான் உயிர் சத்து இருக்குது. அது உணர்ச்சி அடையும் பொழுது, அந்த குறியின் வழியாக வெளியே வரும் பொழுது அந்த செமினல் ஃப்ளூவோட சேர்ந்து தான் வெளியே வரும். அதனால் ரெண்டுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செமினல் ஃப்ளூயிடுனால கரு உற்பத்தி ஆகாது. அந்த கரு உற்பத்தி ஆகிறதுக்கு சுக்கிலம்தான் வேணும். அதே போல் பெண்களுக்கு சுரோதினி என்று சொல்லப்படுகிறது. அந்த சுரோதி என்பது இந்த கரு முட்டை. இந்த முட்டை எப்படி இருக்குமா? வெண்ணிறம் இல்லை செந்நிறம் நிறம். அதுதான் நாத வடிவு. இந்த விந்து வடிவாக இருக்கிறது வெண்ணிறம், சுக்கிலம். ஸோ சுக்கிலம் வெண்மையாகவும் சுரோதினி செம்மையாகவும் இருக்கும். இந்த ரெண்டும் சேரும் பொழுது, தகுந்த காலத்தில் சேரும் பொழுது குழந்தை உற்பத்தி உண்டாகும். இது சரியாக சேரலைன்னா குழந்தை வராது. அதனால் முக்கியமானது இங்கே சுக்கிலம், செமினல் ஃப்ளூயிடு கிடையாது. ஆனால் செமினல் ஃப்ளூயிடும் வேணும். ஏன்னா அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு ஒரு மொச்சக்கொட்டை மாதிரி இருக்கும். அது நல்ல முறையில் இயங்கிக்கிட்டு வரணும். அதுதான் அந்த ஃப்ளூயிடை உண்டு பண்ணும். செமினல் ஃப்ளூயிடை அது திரவத்தை உண்டு பண்ணக்கூடியது. அது மட்டும் உண்டு பண்ணதில்லை, பக்கத்தில் சில கிளாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது செமினல் ஃப்ளூயிடு இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு என்று சொல்லப்படுகிற கிளாண்ட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 30% அளவு தான் உண்டு பண்ணுது. மீதி இருக்கிறது அதை சுற்றி உள்ள சின்ன சின்ன கிளாண்ட்ஸ்லாம் சேர்த்து 70% உண்டு பண்ணுது. ஆக மொத்தம் 100% வரணும்னா எல்லா கிளாண்டும் ஒழுங்காக வேலை செய்யணும். அது சமயத்தில் என்ன ஆகுன்னா, அந்த வயதாக ஆக இந்த செமினல் ஃப்ளூயிடுடைய தன்மை குறைந்து, அதனுடைய அளவு குறைந்து, சில பேர்த்துக்கு ப்ராஸ்டேட் இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா அது இருக்கிற இடம் ரொம்ப சின்ன குறுகிய இடம். அதனுடைய அளவு மொச்சக்கொட்டை அளவு தான், மொச்சக்கொட்டை மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. அது என்ன ஆகுன்னா, அந்த செமினல் ஃப்ளூயிட் அந்த திரவம் அதிகமாக இல்லைன்னா என்ன ஆகுன்னா, அது பக்கத்தில் இருக்கிற சுவரோடு இருக்கிற சுவர்னால் இங்கே இந்த கிட்னியினுடைய வால், அந்த கிட்னி இருக்கிறடைய அந்த சுவர் இருக்குல்ல அது, அப்புறம் இன்னொன்று அந்த பக்கம் மலக்குடல், அதனுடைய வால், இந்த ரெண்டுலேயும் மோதி என்ன ஆகும்னா அது வீங்கிடும். அப்படி வீங்கி அது இன்ஃபெக்ட் ஆகிடும், அல்லது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அதை வீங்கி நிறம் மாறி வலியை உண்டு பண்ணும். அது முதல் சிம்டம்ஸ் என்னென்னா, அடிவயிறு வலிக்க ஆரம்பிக்கும். அடிவயிறு வலிக்கும். அந்த ஆசன வாய்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மசில்ஸ் இருக்கும்ல, நம்ம கீழே உட்காந்தோம்னா எந்த மசில்ஸில் உட்காடுறோம் அந்த வலி அங்கே இருக்கும். இதுதான் அடையாளம். அதை சரியாக கவனிக்கலைன்னா அந்த வலி கீழே நோக்கி போகும். பியூபிக் ஏரியா வரையிலும் போய் கடைசியில் அந்த டெஸ்டிக்கிள் வரலும் போய் பயங்கர வலி கொடுக்கும். சில பேர்த்துக்கு ப்ராஸ்டேட் கேன்சரும் வந்துடும். இன்னும் அது இதை விட மோசம். இன்ஃபெக்ஷன் பரவாயில்ல, அதுக்கு சிப்ரோன்னு ஆன்டிபயோட்டிக் ஒன்று இருக்குது.
அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வார காலம் சாப்பிட்டா அது சுருங்கிடும், அந்த இன்ஃபெக்ஷன்லாம் போயிடும். ஆனால் ப்ராஸ்டேட்டுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா அது வந்து ஆரம்பத்தில் கவனிக்கலைன்னா அது உயிருக்கு ஆபத்து. அதனால் ப்ராஸ்டேட் கிளாண்டு எவ்வளோ முக்கியங்கிறது நான் சொல்ல வரேன். அதை வந்து ஒழுங்கு நல்ல முறையில் வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த திரவம் வந்து ரொம்ப முக்கியம். அது போதுமான அளவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு நல்லா சாப்பிட்ணும். இந்த ஜிங்க்னு சொல்லுவாங்க, வைட்டமின் ஜிங்க், அதெல்லாம் அதிகமாக அதில் இருக்குது. அப்புறம் பி காம்ப்ளெக்ஸு, B12 பர்டிகுலராக அது வந்து அதிகம் அதில். ஸோ இதெல்லாம் இந்த உடல் நலத்தை பற்றி நல்லா வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியணும். அதனால் இன்றைக்கி இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயம் இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். என்ன, நம்ம வந்து கண்மூடித்தனமாக பின்பற்றுங்கிற அவசியம் இல்லை. நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த மாதிரி வழிமுறைகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம், கற்றுக்குவோம். அதே சமயத்தில் இன்றைக்குள்ள ஒரு இந்த அட்வான்ஸ்மெண்ட்டு சொல்கிறோமே, இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே இன்டர்நெட்டில் போடுறதுனால அதை படித்து தெரிந்து கொள்வது என்பது என்ன, படிக்கிறதுக்கு தெரியலையா, கம்ப்யூட்டர் இல்லையா, அட்லீஸ்ட் யாராவது இது மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுங்க, நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க. அது என்னென்னா, அது காரணம் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு ஒரு சமயத்தில் எனக்கு இந்த ப்ராஸ்டேட் இன்ஃபெக்ஷன் வந்தது. அதனால தான் அதை வந்து அது நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அடிக்கடி படித்து அப்புறம் டாக்டரே கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவு அது வராமல் தடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி வந்துச்சுன்னா உடனே டாக்டரு அந்த சிப்ரோ மெடிசன் கொடுப்பாரு. 3 வாரம் சாப்பிட்டா சரியாக போயிடும். இது வரும் பரவாயில்லன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு 2-3 தடவை வந்திருக்கு எனக்கு. ஏன்னா என் தந்தைக்கு இருந்தது, அது எனக்கு வந்தது. அது ஏன் வந்ததுன்னு அவரே சொல்ல தெரியல. நான் கேட்டேன் எதனால் வருதுன்னா, அதெல்லாம் சில பேர்த்துக்கு வரும் அப்படி சொல்லி முடிச்சுருவாங்க. அதுக்காக பற்றி விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காயக்கல்ப வித்தையை கற்றுக்கும் பொழுது ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. அதற்கு இதுக்கு என்ன சம்மந்தம், ஒருவேளை அந்த விந்துனுடைய அளவு, அதான் வேதாத்திரி மகரிஷி அவருடைய வகுப்பில் இங்கே சிகாகோவில் பேசும்பொழுது நான் கேட்பேன். அவர் சொல்லுவார், இந்த விந்துனுடைய அளவு குறையாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அது குறைஞ்சதுன்னா அது பக்கத்தில் இருக்க சோரோட மோதி இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஓரளவு இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ அதனால் உடல் பயிற்சி என்பது, இந்த காயக்கல்ப பயிற்சி என்பது எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் என்னென்னா அது சிற்றின்பத்தை அதிகமாக உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி அது வந்து உடம்பை ஓம்பக்கூடிய ஓஜஸாக இருக்கும். அந்த ஓஜஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஓஜஸ் தான் மேலே போய் தலை உச்சந்தலை வழியாக கீழே பறக்கும்போது உடம்பு தேஜஸ் மயமாக ஆகிறது. ஓஜஸ் தேஜஸ் மயமாக ஆகிறதுக்கு காரணம் இந்த ஓஜஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புல இருக்குதோ அந்த ஓஜஸை தான் நம்ம அந்த ஓஜஸ் பயிற்சின்னு சொல்கிறோம்ல, அந்த மூச்சு பயிற்சி, அந்த கேசரி முத்திரத்தை வச்சு நாக்கை உள்ளே மடக்கி மூச்சை இழுக்கிறோம்ல, அதுதான் ஓஜஸ் பயிற்சி, ரைட்? அதனால் இந்த கீழே இருக்க சக்தியை மேலே கொண்டு போய் அது உடம்பு பூரா பரவ வச்சா அது உடம்பு வந்து நல்ல முறையில் ஒரு என்ன சொல்கிறது, தேஜஸ்னால் ஒரு முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும். என்ன, முகத்தில் ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான ஒரு ஜொலிக்கும்பாங்க. என்ன, அந்த மாதிரி ஒரு சில அடியார்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இந்த உடல்நலத்தை நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த காயக்கல்ப பயிற்சி முக்கியம் என்று நான் இதை சொல்லிக்கொண்டு அடுத்த பேச்சில் இன்னும் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். முக்கியமான 7ஆம் தந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா 2 தலைப்பு இருக்குதுங்க. விந்து அர்ப்பணம், விந்து ஜெயம் என்று 2 தலைப்பு இருக்குது. அதில் இன்னும் இதை விட அதிகமாக பேசுகிறார். அங்கே நிறைய பேசுகிறார். அங்கே விந்து ஜெயம் எப்படி செய்யணும், அப்படி செய்தால் என்ன நன்மை, விந்து அர்ப்பணத்தை பற்றி எப்படியெல்லாம் யோகிகள் எப்படி அதை வந்து அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க, அதனால் எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் அர்ப்பணம் பண்ண முடியும், ஏன்னா அதை பற்றி அந்த பகுதியில் நிறையா பாடியிருக்காரு. அடுத்த வகுப்பில்
அடுத்த பேச்சில் அதை பற்றி நான் பேசலான் இருக்கேன். அதனால் இன்றைக்கு இந்த பேச்சை இத்துடன் முடித்து கொள்ளலான் இருக்கேன். ஸோ கேட்டு மகிழவும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.